அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் 32ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். 25லேருந்தே வாசிப்போம். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவல் வைத்த மனுஷன் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறான் என்று அவர்களுக்கு அறிவித்தான். இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதிக்கு நேராக நாம் சிந்தையை திருப்புவோம். 24, 25 நம்ம பார்க்கிறோம். சின்ன ஒரு கேள்வியோடு கூட நான் இந்த வசனத்தை கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது போல அவர்கள் அற்புத அடையாளங்கள் செய்து அவர்களை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைக்கும் போது சிறையிலிருந்து பேதுருவை விடுதலை ஆக்குறது யார்? சிறையிலிருந்து பேதுருவை விடுதலை ஆக்குறது யார்? They were imprisoned and they are in the prison. Who is delivering them? யார் சிறைச்சாலையிலிருந்து அப்போஸ்தலர்களை விடுதலை ஆக்கினார்? யாரு? கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் அதாவது சீஷர்கள் என்ன பண்றான்? விடுதலை ஆக்குகிறான். ஆமென். அப்பனா அந்த தூதர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்களா? அந்த தூதர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாங்க? அன்னைக்கு அப்போஸ்தலர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுதலையாக்கும் போது, இன்னைக்கு நீங்க பலவிதமான கட்டுகளிலும் பலவிதமான பாடுகளிலும் பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கும் போது இந்த தூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? உங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். அல்லேலூயா. பதில நீங்களே சொல்லிக்கோங்க. பதில நீங்களே சொல்லிக்க. அன்றைக்கு சிறைச்சாலையில தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக தூதர்களை அனுப்பி மகா விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நானும் தேவனுடைய பிள்ளை, நீங்களும் தேவனுடைய பிள்ளை. இன்றைக்கு இந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமென். எங்க இருக்காங்க சொல்லுங்க. என் வலது பக்கத்துல, என் இடது பக்கத்துல, என்னை சுத்திலும் தூதர்கள் என்னை காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்புறீங்களா? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நிறைய நேரத்தில் நம்ம நம்புறது இல்லை. ஆனா நீங்க நினைக்கிறீங்க எனக்கு விடுதலையே இல்லை, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கல, எனக்கு போராட்டத்திலிருந்து விடுதலை வரல, நிறைய இல்லைன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா இவங்கெல்லாம் பாதுகாத்து மிஸ் பண்ணி அப்படி இப்படி மிஸ் பண்ணி வருகிற சில காயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதவே நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில ஏஞ்சி நீங்களும் உங்க பிள்ளைங்களோ இல்ல உங்க வீட்டுக்காரோ போயிட்டு வெளியில போயிட்டு உள்ள பத்திரமா வராங்கன்னா டெய்லி கர்த்தர் கொடுத்த கிருபை. தேவ பாதுகாப்பு இல்லாம தேவ தூதர்கள் நம்ம தாங்கி அல்லது நமக்கு பாதுகாப்பா இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? இத்தனை நாள் உயிர் வாழ முடியும். அன்றைக்கு கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினாரோ, கர்த்தர் எப்படி தேவ தூதர்களை அனுப்பி விடுதலை ஆக்கினாரோ, இன்றைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் விடுதலையை அனுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த சீஷர்களை தேவ தூதன் விடுதலை ஆக்கினார்? ஏன் சீஷர்களை தேவன் சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினார்? வசனம் என்ன சொல்லுகிறது? ஜீவ வார்த்தைய சொல்றதுக்கு. ஆமென். வேற யாராச்சும் வசனத்திலிருந்து பதில் இருக்கா? வசனத்திலிருந்தே பதில் இருக்கா? வசனத்தை பாருங்க. எதற்காக தேவ தூதர்கள் சீஷர்களை விடுதலை ஆக்கினார்? எஸ், மீண்டும் போய் இயேசுவை பற்றி சொல்வதற்கு சீஷர்களை விடுதலை ஆக்கினார்கள். ஆமென். அவங்க வாழ்க்கையின் நோக்கம், அவங்களை விடுதலை ஆக்கினதின் நோக்கம், அவர்களை ரட்சித்ததின் நோக்கம், அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினதின் நோக்கம் என்னன்னா, மீண்டும் போய் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, உண்மையான விடுதலையை பெறாதவர்களுக்கு போதிப்பதற்காக தேவன் சிறைச்சாலிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்களை தேவன் ரட்சித்ததின் நோக்கம் என்ன? இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்,
நான் விடுதலையாக்கப்பட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்வதின் அர்த்தம் என்ன? எதற்காக கர்த்தர் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார்? அல்லேலூயா. சீஷர்கள் பார்த்த அற்புதம் கொஞ்சம், சீஷர்கள் பார்த்த அற்புதம் கொஞ்சம். ஆனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேலான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நம்புறவங்களுக்கு, தியானிக்கிறவங்களுக்கு, இருதயத்தை தொட்டு இருதயத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கிறவங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் என் வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த பூமிக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த பூமியில நீங்க ஆசீர்வாதமா வாழுங்க, வேணான்னு சொல்லல. உங்க வாழ்க்கை இதோட முடியல, என் வாழ்க்கை இதோட முடியல. நீங்களும் நானும் நித்தியமாய் தேவனோடு கூட வாழ போகிறோம். ஒரு கூட்டம் நித்தியத்தை நோக்கி போறாங்க. கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, நமக்கு வேலை இருக்கு. சொல்லுங்க, எனக்கு எனக்கு எல்லாரும் கையில நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு எனக்கு உண்மையான வேலை இருக்கு. கர்த்தர் என்ன அந்த வேலையில வச்சிருக்கார். ஆமென். ஏதோ ஒரு விதங்கள்ல கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நிறைய பேரால சமாதானமா இருக்க முடியல. இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருப்பதற்கு, பூரண சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருப்பதற்கு, திருமணமானவர்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள், இன்றைக்கு கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களும் வீட்டுல கொடுத்திருக்கார். 30 வருஷம் 50 வருஷத்துக்கு இருந்த அந்த வறுமை இன்னைக்கு இல்ல. எல்லா விதங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கும் போதும் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. கேட்டிருக்கீங்களா? ஏன் சமாதானம் இல்ல, ஏன் சந்தோஷம் இல்ல? ஏன்னா people are living for themselves. தங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. இன்னைக்கு காலையில ஏச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் தேவ பிள்ளைகள் தங்களுக்காக, தங்களுடைய சமாதானத்துக்காக, தங்களுடைய சந்தோஷத்திற்காக சுயநலமாய் வாழ்வதினால சந்தோஷத்தை, சமாதானத்தை பார்க்க முடியல. ஆமென். அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் இப்படியே கடந்து போனாலும், நீங்கள் சரியான பாதையில, தேவன் அந்த அழைத்த அழைப்பின் பாதையில வர வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வராது, சமாதானம் வராது. எங்கேயோ கனெக்ட் ஆகலையே கேட்டே இருக்கீங்க. ஆண்டவரை ஏன் இந்த போராட்டம், ஆண்டவரை ஏன் இந்த பிரச்சனை, ஆண்டவரை ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பாடுகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஏன் என்னால சமாதானமா இருக்க முடியல? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ரத்தத்தால் கழுவப்பட்டவர், நீங்க என் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். நீங்க இந்த உலகத்தோடு எவ்வளவு ஓடினாலும் இயேசுவின் மீட்பை பெற்றவர்கள். இயேசுவுக்காய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில இயேசு இருந்ததினால அவ்வளோ அடிபட்டும், அவ்வளோ உதப்பட்டும், சிறைச்சாலையில் இருந்த போதிலும் அவங்களால மகிழ்ச்சியா இருக்க முடிந்தது. ஏன்னா அந்த காலியான பாகத்துல இயேசு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்போ என் கேள்வி, இன்னைக்கு இப்ப இந்த வார்த்தையை கேட்கிற மாத்திரத்துல கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறாரு, கேட்டுட்டு போக கூடாது. எதெல்லாம் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துட்டு இருக்கோ உங்க இருதயத்துல, நீங்க என்ன பண்ணணும்? அதை எடுத்துட்டு இயேசுவை வைக்கணும். ஆமென். சொல்லுங்க, அதை எடுத்துட்டு எது முக்கியம் தோணுதோ அதை எடுத்துட்டு இயேசுவை வைக்கணும். அல்லேலூயா. நான் நிறைய பேருக்கு அதுக்கு தைரியம் இல்ல, பயமா இருக்கு. இல்ல, எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? எங்க இயேசு தாங்க நம்பிக்கை. அல்லேலூயா. நாம என்ன பண்ணோம்னா, உறவுகள் நல்லா கொடுக்கும்போது தூக்கி வச்சிருவோம் இயேசு இருக்க இடத்துல. இயேசு என்ன பண்ணிடுவோம்? தூக்கி வெளில போட்டுருவோம். ஒருவேளை பணமோ இல்லோட பதவி வந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? பாத்தீங்கன்னா வேலை இல்லை வேலை இல்லைன்னுவாங்க. சர்ச்சில் வேலைக்காக ஜெபம் பண்ணுவோம், வேலை கிடைச்சோன்னா சர்ச்சில் ஆளை காணாது. கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த உலக ஆசீர்வாதங்கள் வந்த உடனே எதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுமோ அவங்க இன்னும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் கேட்கிறேன், கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுரா? நீ கேட்ட எல்லாம் அண்ணா பிஸியா இருக்கண்ணே. இப்ப என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், வீட்டுக்கு என்ன பண்ணணும்? வேலை செஞ்சு. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல.
ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில செழிப்பாக, சந்தோஷமாக, சமாதானமா வரணும்னா நான் முதல்ல தேவனுக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ சீஷர்களை ஏன் விடுதலை ஆக்கினார் என்று சொன்னால், அவர்கள் மீண்டும் சுவிசேஷத்தை சொல்லவும் சொன்னபடி வாழவும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இவருடைய வாழ்க்கையில ஒருவேளை அடியும் உதையும் அதோடு கூட சிறைச்சாலையில் இருந்தாலும் கொஞ்சம் கவனிங்க. இப்ப நம்மளை விடுதலையாக்கி, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளை விடுதலையாக்கி ஆண்டவர் விட்டார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஊரை விட்டே ஓடிடுவோம். இப்ப சீஷர்களுக்கு இருந்த மாதிரி நம்மளை விட்டார், ஊரை விட்டே ஓடி வேற எங்கேயாச்சும் போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா தேவதூதன் தெளிவா சொல்லிட்டான், நீ திருப்பி போய் என்ன பண்ணணும்? தேவாலயத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லணும். அவர்கள் மீண்டும் தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். அன்றைக்கு சீஷர்கள் தைரியமாய், இன்னைக்கு அந்த அளவுக்கு உபத்திரம் இப்ப இல்ல, இங்க இல்ல. ஆனா சீஷர்களுக்கு அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு பாடுகள். அதன் மத்தியில அவர்கள் விசுவாசத்துல நிலைத்திருந்தார்கள். அப்போ உங்களை பயமுறுத்துகிறது என்ன? நீங்க உங்க பக்கத்து வீட்டுல, நீங்க இருக்கிற இடத்துல, உங்க காலேஜ்ல, உங்க ஸ்கூல்ல இந்த இயேசுவை பத்தி சொல்ல முடியாம, அவருடைய அந்த விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள முடியாம உங்களை பயமுறுத்துறது என்ன? எப்பெல்லாம் இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க எப்பெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிளை நம்ம வாசிக்கிறோம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல தானியேல் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சமூகத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆமென். அந்த முழு ராஜ்யமும் ராஜாக்களும் எல்லாரும் எதிர்த்து நின்ற போது அவர்கள் படைத்திருக்கிற, அவர்கள் உருவாக்கி இருக்கிற சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லும் போது தானியேல் சொல்றான், நான் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நீங்கள் வணைந்த இந்த சுரூபத்தை நாங்கள் வணங்குவது இல்லை. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்காமல் போனாலும் இந்த சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு சாட்சியா இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:27. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர்கள் அவரை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி நாங்கள் உறுதியாய் கட்டளையிடவில்லையா என்று சொல்லி கேட்கிறாங்க. இப்போ வெளியில வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றாங்க. சிறைச்சாலையில போய் தேடி பார்க்கறாங்க, சிறைச்சாலையில இல்ல. இப்ப தேவ ஆலயத்துல என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி அவங்க கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, உங்களை கூப்பிட்டு சிறையில வச்சு சொன்னோம், நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த நாமத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனாலும் நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்களை பார்த்து அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் சதிசெயர்களும் கேட்கிறாங்க. அதுல மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, இயேசு உயிர்த்தெழவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு. ஏன்னா இவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி பிரசங்கம் பண்றவங்க. எப்படி? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. ஆனா அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் இருக்கு, நீங்க தான் இயேசு என்ன பண்ணீங்க? சிலுவையில அறைஞ்சீங்க. ஆனா இந்த இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அப்ப இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள கோபம், அவங்களுக்குள்ள ஆக்ரோஷம் எழும்புகிறதை பார்க்கிறோம். 28வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை, ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் இந்த சாட்சியை சொல்றா? செய்யக்கூடாதுன்னு சொல்றவன் சொல்றான், நாங்க சொல்லியும் உங்களை அடிச்சோம், உங்க சிறையில வச்சோம்,
நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த எருசலேமை கொஞ்சம் கவனிங்க, இந்த எருசலேமை உயிர்த்தெழுத வல்லமை இருக்கு என்கின்ற போதகத்தினாலே நிரப்பினார்கள். இதெல்லாம் அல்லேலூயா ஆமென்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் பேர் தான். ஆமென். யார் இதை சொல்றா? சுவிசேஷத்துக்கு எதிரியா இருக்கிறவங்க சீசர்ல பார்த்து சொல்றாங்க, நிரப்பாம், அதாவது இந்த செய்தியை சொல்லவே கூடாதுன்னு சொன்னா இந்த செய்தியை எருசலேம் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டா உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களை செய்யாதன்னு சொல்லி, உங்களை பயமுறுத்தி, உங்களை காயப்படுத்தும் போது நாம என்ன பண்ணுவோம்? பின்னாடி தான் போவோம். ஆனா இவங்க முன்னாடி போனாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. தானியேலும் அதை தான் சொன்னார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அதை தான் சொன்னாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அதை தான் சொன்னாங்க. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அதை தான் சொன்னாங்க. மனுஷனுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிததே. கிளியரா இருக்கா? தெளிவா இருக்கா? நம்ம எல்லாம் ஒரு பழக்கமா மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கையில மனுஷனுக்கு கீழ்ப்படியலனா, மனுஷனுக்கு ஏத்த மாதிரி வாழணும், மனுஷன் சொல் பேச்ச கேட்கலனா, மனுஷனுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், சர்ச்சுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், எங்க போறோமோ அங்க எல்லாத்துக்கும் இருக்கு. அது தப்பில்ல. ஆனா என்னைக்கு அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடா இருக்கோ, தேவன் ஒன்ன சொல்றாரு, மனுஷன் ஒன்ன சொல்றான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம மனுஷன் சொல்வதை கேட்க கூடாது, தேவன் சொல்வதை தான் கேட்கணும். ராயனுக்கு கொடுங்கள். அப்போ அந்த ஊர்ல வாழும்போது அந்த ஊர்ல ஒரு ஒழுக்கம் அதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறோம். அப்ப முதல்ல தேவன், ரெண்டாவது இந்த ஊர்ல இருக்கிற அதிகாரங்கள். இப்ப வீட்டுல அப்படின்னு வந்துட்டா கணவன், மனைவி, பிள்ளைகள், அதுக்கப்புறம் வேற வேற அதுக்கு மேல வயசானவங்க இருந்தா பிள்ளைகளுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்துருவாங்க. சோ அதிகாரத்தை நம்ம கரெக்டா பார்க்கணும். இங்க தேவன் என்ன சொல்லலைன்னா மனுஷனுக்கு கீழ்ப்படிய கூடாதே சொல்லல. ஆமென். இங்க இருக்கிறது என்னன்னா, தேவன் ஒண்ணு சொல்றாரு, நீங்க ஒண்ணு சொல்றீங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு பவர்ஃபுல் பீப்புளா இருக்கிறீங்க. சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த நற்செய்தியை பரப்பக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா இயேசு எங்ககிட்ட சொன்னாரு, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க அப்படி செய்யும் போது பூமியின் கடைசி பரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தேவன் எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. அவருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க சொல்லக்கூடாதுன்றீங்க. இப்ப நான் யாருக்கு கீழ்ப்படிவேன்? ஆமென். அப்போஸ்தலர் புத்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சத்தமா சொல்ல, எனக்கு சாட்சிகளாயிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு சாட்சியா இருக்க கூடாது, தேவனுக்கு சாட்சியா இருக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நான் சொல்றது புரியுதா? தேவன் ஒண்ணு சொல்லி இருக்காரு, இந்த உலகம் ஒண்ணு சொல்லுது. அப்ப அவங்க சொல்றாரு, அவர் சொல்றாரு, அங்க இருக்கிற அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை கேட்கும் போது நீங்க அன்றாட வாழ்க்கையில வாழும் போது யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? உங்க வாழ்க்கையில யாருக்கு கீழ்ப்படிச்சிட்டு இருக்கீங்க? உலகம் உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குது. உங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு இந்த உலகம் சொல்லி கொடுக்குது. ஒரு கணவன் மனைவியா இந்த உலகம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குது. தேவனும் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சா அதனுடைய நன்மையை உங்களால பார்க்க முடியும். இங்க பாருங்க, 27ஆம் வசனத்துல 32ஆம் வசனம் வரைக்கும் பேதுருவை சிறைச்சாலையில வைக்கிறாங்க. இப்ப பேதுரு அவர்களை பார்த்து பிரசங்கம் பண்றார். கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷனுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கலும், அதாவது தேவனுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படிதலை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிதலை உத்தமமா இருக்குது என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நீங்க தான் இயேசுவை கொலை செஞ்சீங்க. யாருக்கு? இப்ப அவன் பேசிட்டு இருக்கான், ஏற்கனவே அவங்க என்ன பண்றாங்க, நிறைய டார்ச்சர் பண்றாங்க. திருப்பி அவன் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றான், நீங்க தான் இயேசுவை கொலை செய்தீர்கள். ஆனா நீங்க கொலை செஞ்சீங்க. கொலை செஞ்சவர் கொலை செஞ்சதா என்ன இல்ல, பூமியில இல்ல. ஆனால் பிதாக்களின் தேவனா இருக்கிற ஏகோவா தேவன் என்ன பண்ணார்னா அவரை உயிரோடு கூட எழுப்பினார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக
அவரை அதிபதி. இப்போ நீங்க அவரை கொலை செஞ்சு அவருக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லி அவரை மண்ணோடு மண்ணா புதைச்சு வைக்கலாம்னு பிளான் பண்ணீங்க. ஆனா பிதாவாகிய தேவனோ அவரை எந்த அளவுக்கு நீங்க கீழே தள்ளினீங்களோ அந்த அளவுக்கு அவரை மரணத்தை ஜெயமாய் விழுங்கி, கொஞ்சம் கவனிங்க, மரணத்தை ஜெயித்து அவர் வெற்றி சிறந்து நமக்கு மனம் திரும்புதலையும் மன்னிப்பையும் கொடுத்து இப்போது எல்லாரும் காணத்தக்கதாக தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த இயேசு வேணான்னு சொன்னீங்க, அந்த இயேசு இல்லைன்னு சொன்னீங்க, அந்த இயேசுவின் சுவிசேஷம் ஒன்று இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா தேவனாகிய கர்த்தரோ அவருக்கு மேலான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சியா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின, கொஞ்சம் கவனிங்க, இருதயம். திருச்சபைகள்ல வசனங்கள் போதிக்கப்பட வேண்டும். இட்ஸ் நாட் அபவுட் த பேட்டர்ன். அதனால அதை நம்ம சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்ல. பேசும்போது எப்படின்னா, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். யார? ஒரு உடை உடுத்திட்டு வராங்களாம், அந்த உடை சரியில்லையா, கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வேதனையா இருக்கு. ஆமென். பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னைக்கு. வசனமே தெரியாம ஜனங்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. தின்றதுலயும் குடிக்கிறதுலயும் உடை உடுத்துறதுலயும் அது முக்கியம் இல்லைங்க. வேத வசனம் இல்லை என்றால் ஜீவனற்ற வாழ்க்கை, பரிசுத்தமற்ற வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. வெள்ளை போடுறவங்க போட்டுக்கோங்க நல்லா. உங்களை யாரையும் நீங்க பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி கலர் போடுறவங்களை பார்த்து ஒரு நாள் கர்த்தரே அவங்களுக்குள்ள வளர்க்கும் போது, கர்த்தரே அவங்களுக்குள்ள பேசும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் நகை போட்டு வந்தாங்க. கர்த்தர் பேச பேச சில சமயத்தில் நகை எடுக்கிறாங்க, சிலர் எடுக்கல. இப்ப நகை போட்டவங்க பரிசுத்தவான்களா, நகை போடாதவங்க பரிசுத்தவான்களா? பைபிள் என்னங்க சொல்லுது? அல்லேலூயா. ஆமென். கேக்குதா? வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. யாருக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. அன்னைக்கு நெகேமியா காலங்கள்ல, புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல, ஆதி அப்போஸ்தல காலங்கள்ல அவங்களெல்லாம் ஒருமனப்படுத்தினது கலாச்சாரம் அல்ல, பண்பாடு அல்ல, வழிமுறை அல்ல, தேவனுடைய வார்த்தையில் இருந்த அந்த வைராக்கியம், தேவனுடைய வார்த்தையில் இருந்த அந்த பசி, அந்த தேவனுடைய வார்த்தையில் இருந்த தாகம் அவர்கள் எல்லாம் ஒருமனப்படுத்தினர். அல்லேலூயா. இன்றைக்கு எழுப்புதல் வராமல் இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு குடும்பங்கள் இன்றைக்கு உண்மையான விடுதலையை பார்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம், உறவுக்குள்ளாக ஒரு திருப்தி இல்லாத இருக்கிற காரணம் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால சீஷர்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் தாகமாயிருந்தார்கள். அதை மற்றவர்களோடு கூட பிரசங்கமாய் பண்ணார்கள், போதித்தார்கள். அவருடைய வாழ்க்கை அதோட மேட்ச் ஆச்சு. ஆமென். அல்லேலூயா. சரி, 33வது வருஷத்தை வாசிங்க. 33. அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். ஆமென். எதை கேட்டபோது? எதை கேட்டபோது? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்றத கேட்டபோது அவங்க காதுல கேட்க முடியல. ஆமென். அல்லேலூயா. இப்போ ஜனங்கள் எல்லாம் எப்படி அந்த பரிசேயன் சதுசேயர்கள் இருக்கிறாங்களோ, இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் சர்ச்சை எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, அவங்க காதுக்கு கேட்கறதுக்கு இன்பமா இருக்கணும், நல்லா ஸ்டோரி சொல்லணும், கதை கதையா அடிக்கணும். பைபிள்ல இருக்கிறதுக்கும் பைபிள்ல சொல்றதுக்கும் இவங்க சொல்ற கதைக்கும் லிங்கே ஆகாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவ்வளோ சிரிப்பு. கேட்டா கர்த்தர் எங்களுக்குள்ள வந்துட்டார். கேட்டா எஸ், கர்த்தர் வந்துட்டா பெருமை மாறும். கர்த்தர் வந்துட்டா குறை சொல்ற ஆவி போகும். கர்த்தர் வந்துட்டா குறையா பாக்குற எப்படி எப்படி அப்படியே வரும்போதே சர்ச்சில் வரும்போது மேலுக்கும் கீழ்க்கும் பாக்குறது. யார? உன்னை நீயே பார்த்துக்கோ. பைபிள் சொல்லுது, உன்னை நீயே பார்த்துக்கோ. மற்றவங்கள பாக்குறதுக்கு நீ யார்? மற்றவங்கள பாக்குறதுக்கு நீ யார்? எதுவுமே மாறாது. பைபிள் சொல்லுது, கல்யாணத்துக்கு அப்புறமா இருவர், கல்யாணத்துக்கு அப்புறம் இருவர் ஒருவரா இருக்காது. யாரை பத்தி சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்போ பைபிள் சொல்றது கீழ்ப்படியலாம். கணவனும் மனைவியும் 2 பேரா இருந்தாங்க. திருமண நிமித்தமாக அந்த இருவர்
ஒன்னா மாறி. பைபிள்ல இதே பதத்தை இன்னொரு இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க. ஞாபகம் இருக்கா? தேவனுடைய வார்த்தையில இதே பதத்தை பைபிள்ல பயன்படுத்தி இருக்காங்க. வேற எதுக்குமே பயன்படுத்தல, ஆனா பயன்படுத்தி இருக்காங்க. சொல்லுங்க. மூவர். மூவர். சத்தமா சொல்லுங்க. மூவர். மூவர். அந்த மூவர் யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இந்த திரியேக தேவர் அப்படின்றோம்ல, இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதே பதத்தை தான் திருமணத்துக்கு தேவன் பயன்படுத்தியிருக்கார். ஆமென். அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த உலகத்திலேயே திருமணத்துக்கு அப்புறம் நெருக்கமான உறவு தேவனுக்கு அப்புறம் வேற யார்? வேற யார்? வராதே வாயில வேற யார்? அப்பவும் ஒருத்தவங்க குச்சின்னு என் புள்ள வச்சு செய்வான், வச்சு செய்வான். என் பொண்ணு பார்த்துனே இருக்கும், அது வச்சு செய்யும். நீங்க செஞ்சீங்கல்ல, சும்மா ஒரு விருந்தாளி வந்தோடனே சாப்பிட்றீங்களா, தண்ணி வேணுமா, அவன் யாரு என்ன எதுவுமே தெரியாது, இருக்கோ இல்லையா கூட. ஆனா வீட்டுக்காரர் வந்தா அவர் அங்க வர்றாருன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி இங்க இந்தமா போறது. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்குள்ள நெருக்கம் வரும்? ஆமென். அப்புறம் இந்த அம்மா போய் ஒரு ஊரா என் வீட்டுக்காரர் மனம் திரும்பணும், என் வீட்டுக்காரர் மனம் திரும்ப வேண்டியதே நீ தான். ஆமென். ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பிரேயரா போய் உக்காந்துட்டு வர்றது, அப்படியே ஒவ்வொரு புனித ஸ்தலமா போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டா மாறிடுமா? ஆமென். இருதயம் மாறினா எல்லாம் நடக்கும். புனித ஸ்தலத்தை விசிட் பண்றதுனால புனிதர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் கீழே இருக்கிற பகுதியில் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன ஒரு கமாலியன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளான் கொடுக்கிறார். சோ கடைசியா இருக்கிற 3 வருஷத்தை வாசிங்க. கடைசியா இருக்கிற 3 வருஷம். அப்பொழுது அவர்கள் அந்த கமாலியனோட யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து, சரி அவனை கூப்பிட்டு அந்த ஆலோசனை நல்லா இருக்கு நாங்க கேட்கிறோம்னு விட்டுறல, திருப்பி அப்போஸ்தலரை கூப்பிட்டு அந்த ஆலோசனையை கேட்டுக்கிட்டாங்க. ஆனா திருப்பி என்ன பண்ணாங்க? வச்சு அடிச்சு என்ன பண்ணாங்க? திருப்பி என்ன சொல்றாங்க? இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவது, அதாவது எங்களை ஒரு பொருட்டா என்னன்னு அவசியம் இல்ல. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் வச்சு செம்ம அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு திருப்பி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீங்க இயேசு பத்தி பேசக்கூடாதுன்னு அனுப்புறாங்க. திருப்பி பைபிள் சொல்லுது, அதுக்கு 41ஆம் வசனம் போங்க. 41ஆம் வசனம். அவர்கள் நாமத்திற்காக அவர் என்ன சொல்றாரு? அவருடைய நாமத்திற்காக தங்களை அவமானப்படுத்துவதற்கு. யாருக்கெல்லாம் அவமானப்பட பிடிக்கும்? இல்ல, யாருக்கெல்லாம் அவமானப்பட பிடிக்கும்? யாருக்கெல்லாம் அவமானம் பிடிக்குங்க? யாருக்குமே பிடிக்காது. ஆனா அவருடைய நாமத்திற்காக இவர்கள் அவமானப்படவும் ஆயத்தமாயிட்டாங்க. அவமானத்துக்கு மேல அவமானம், நிந்தைக்கு மேல நிந்த, வெக்கத்துக்கு மேல வெக்கம். அவன் சொல்றாங்க பரவாயில்ல. ஆமென். அந்த வெக்கத்தை, அந்த அவமானத்தை பைபிள் சொல்லுது, அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த அவமானம் கொஞ்சம் கவனிங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. சுவிசேஷம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அவமானம், இந்த பாடு, இந்த நிந்த தேவன் பட்ட பாடுக்கு பெருசல்ல, இது ஒண்ணும் இல்ல, அதனால வரட்டும். ஆமென். அவருக்காக நாங்கள் பாடுபடுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி உள்ளவன், இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவன், எனக்கு குழந்தை பெறறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, எல்லாரையும் நடத்துறதுக்கு பாஸ்டரா இருக்கிறது எனக்கு தகுதி இருக்கு, எல்லாருக்கும் முன்னாடி நான் சாட்சியா வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, ஒரு வீடை கட்டுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, 2 வீடை கட்டுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, ஒரு PhD படிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. அப்படி யோசிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சிந்தை அழிவின் சிந்தை. ஆமென். That's not inspirational. ஏன்னா அது பெருமை நிறைந்த இருதயம். ஆமென். இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவருக்காக பாடுபடுறது கூட எங்களுக்கு தகுதி இல்ல. ஆமென். அவருக்காக பாடுபடுறது கூட தகுதி இல்லை. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதி இருக்கு?
உங்களுக்கு எனக்கு என்னங்க தகுதி இருக்கு? நீங்களும் நானும் செய்யற பாவத்திற்கு தேவன் அதெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருந்தாருன்னா, ஒவ்வொன்றையும் கணக்கு பண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் செய்யறோம், ஒரு வாரத்துக்கு எத்தனை பாவம் செய்யறோம், ஒரு மாசத்துக்கு எத்தனை பாவம் செய்யறோம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாவம் செய்யறோம், எத்தனை நன்மை செய்யறோம். நன்மையை ஒரு பக்கமும் நீங்க செஞ்ச தீன்மையை ஒரு பக்கமும் போட்டு பார்க்கும்போது அதுக்கேத்த மாதிரி தேவன் உங்க வாழ்க்கையை செயல்பட ஆரம்பிச்சார்னா உண்மையா எத்தனை பேர் ஆசீர்வாதமா வாழ முடியுமா? நம்ம செய்யற பாவங்கள் அதிகம், நம்ம செய்யற நன்மை கொஞ்சம் தான். அல்லேலூயா. அப்போ அது அந்த சீஷர்களுக்கு தெரியுது, என்கிட்ட பெரிய லெவல்ல நன்மை இல்ல, அட்லீஸ்ட் ஆண்டவருக்காக உபத்திரப்படுறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது இந்த சுவிசேஷ வல்லமை இல்லாதவங்க, ஆண்டவரை இதை கொடுங்க, ஆண்டவரை அதை கொடுங்க, ஆண்டவரை ஏன் இதை எனக்கு தடை பண்ணி வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரை இதெல்லாம் எங்களுக்கு தகுதி இருக்க, என் பிள்ளைய ஏன் இப்படி உயர்த்தல, என் வாழ்க்கைய ஏன் இப்படி உயர்த்தல, எனக்கு புரியல. கிறிஸ்தவமே புரியல. எத்தனையோ வருஷமா கிறிஸ்துன்னு வர, ஆனா இன்னும் உன்னுடைய நட மாறல, இன்னும் வசனம் உள்ள போல. யாரெல்லாம் பழைய காலத்துல உங்களுக்கு போதிச்சாங்களோ அந்த போதனை உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை சந்தோஷமாய், எதை வெக்கத்தை அவமானத்தை சந்தோஷமாய் அடி உதைய வாங்கிட்டு சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். எப்படிங்க சந்தோஷம் வரும்? அடியும் உதையும் வாங்கிட்டு செய்யாதன்னு சொன்னா நம்ம வெக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி குடிச்சிட்டு இருக்கும்போது எப்படிங்க சந்தோஷம் வரும்? கிறிஸ்துவின் சந்தோஷம் கிறிஸ்துவில் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் கடைசியா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளையும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, இயேசு கிறிஸ்துவே. கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? உங்க பக்கத்துல இருக்கவங்க போராட்டம் பெருசா, என் போராட்டம் பெருசான்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் பெருசுதான் இல்லன்னு சொல்ல நீங்க நினைச்சுக்கலாம், எனக்கு தான் பெரிய பிரச்சனை, எனக்கு தான் பெரிய தேவை, நான் தான் சந்தோஷம் எல்லாம் இருக்கேன், நான் தான் சமாதானம் எல்லாம் இருக்கேன், எனக்கு தான் தடை மேல தடை வந்துட்டே இருக்கு. நான் முடிக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. இயேசு பெரியவராய் உங்களுக்கு தோணுமானால் இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை. சீஷர்கள் அதை சொல்லிக் கொடுக்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போதிலும் அவங்க தொடர்ந்து மகிழ்ச்சியாய் போய் இயேசுவை பற்றி சொன்னார்கள். வீடுகள் தோறும் போய் இயேசுவை பற்றி பேசினார்கள். அல்லேலூயா.